சரி மாணவர்களே, அப்போ பார்ப்போம். ஆ, இது நாம ஏலியா போட்டிருந்தோமே. ஏலியா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்ல இந்த கேள்வி போட்டிருந்தோம். அப்போ இந்த கேள்விக்குரிய விடையை எப்படி எடுக்கிறேன்னு வா. சரி, பாருங்க. கேள்வியை பாருங்க. ஒரு வினாத்தாளில் 50 வினாக்கள் உள்ளன. ஒரு வினாத்தாளில் 50 வினாக்கள் இருக்கான். மொத்தம் 50 வினா. ஒவ்வொரு சரியான விடைக்கும் 2 புள்ளி. இப்போ ஒவ்வொரு சரியாக விடையளிச்சா அதுக்கு 2 புள்ளி கொடுப்பான். ஒவ்வொரு பிழையான விடைக்கும் பிழையா விடையளிச்சா 2/3 புள்ளியை கழிப்பாங்க. புள்ளிகள் கழிக்கப்படும். விடையளிக்காத வினாக்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுவதில்லை. இப்போ ஒரு வினாக்கு அவர் விடையளிக்காட்டி அங்க புள்ளி இல்லை. வளமைய மாதிரி 0 தான். கழிக்க போறது இல்லை இதையும் அவர் இது எழுதாத்தது. சரி, இப்போ பார்ப்போம். இதுல சின்ன ஒரு சமன்பாடு ஒன்று எழுதி. இப்போ ஒரு ஆள் எக்ஸ் என்ற வினாக்களுக்கு விடையளிச்சா எக்ஸ் என்ற வினாக்களுக்கு விடையளிச்சா அவர் விடை அதாவது சரியாக விடையளிச்சா எக்ஸ் என்ற வினாக்களுக்கு சரியாக விடையளிச்சா அவர் பிழையாக விடையளிச்ச வினாக்கள் எண்ணிக்கை என்னையாக இருக்கும். அவர் மொத்தம் 50 வினாக்களுக்கு விடையளிக்காரு. மொத்தம் 50க்கு விடையளிச்சிட்டாரு. எக்ஸுக்கு சரியா விடையளிச்சிட்டாரு. அப்படின்னா 50 மைனஸ் எக்ஸ் ஆக இருக்கும். சரியானே? அதாவது அவர் 40 வினாக்கு சரியா விடையளிக்காதுண்டா மிச்சம் 10ம் பிழையா விடையளிப்பார். இதை விளங்கிக்கணும். அப்ப 50 மைனஸ் 40 10. அவர் 40 வினாக்களுக்கு தான் மொத்தமாவே விடையளிச்சிருக்காரு. அவர் ஏ என்றது சரியா விடையளிச்சாருண்டா அவர் 40 மைனஸ் ஏ தான் அவர் மொத்தமா இந்த பிள்ளையா விடையளிச்சது. இது விளங்கிட்டா? இது ரெண்டு இதுகள் விளங்கிக்கணும். அதாவது மொத்தமா எக்ஸ் சரியா விடையளிச்சிருக்காரு. மொத்தம் 50க்கும் விடையளிச்சா அவர் எக்ஸ் என்பது அந்த எக்ஸ் சரியா விடையளிச்சதை கழிச்சு அவரை விடையளிச்சதே 40ண்டா மொத்தம் ஏக்கு சரியா விடையளிச்சா 40 மைனஸ் ஏ. இப்ப நான் 50 விடையளிச்சிட்டாருன்னு வைப்போமே. 50க்கு மொத்தம் விடையளிச்சிட்டாரு. எக்ஸ் சரியா விடையளிச்சிட்டாருண்டா அவரோட மொத்த புள்ளி என்னையாக இருக்கும்? எக்ஸ் சரியாக விடையளிச்ச வினாக்களுக்கு 2 புள்ளி சய பிழையாக விடையளிச்ச வினாக்கள் 50 மைனஸ் எக்ஸுக்கு 2/3 புள்ளி. இதான் அவரோட மொத்த மார்க்ஸாக இருக்கும். மொத்த மார்க்ஸாக இருக்கும். அதாவது அவர் 40 வினாக்களுக்கு சரியாக விடையளிச்சாருண்டா அவரோட மொத்த மார்க்ஸ் என்ன? 40 தர 2 80 சய 50 சை எக்ஸ். அதாவது 50 சை எக்ஸ் 50 சை 40 10 தர 2/3. இதான் அவர மொத்த புள்ளியாக இருக்கும். இந்த அடிப்படைகள் இங்க விளங்கிக்கணும். இந்த அடிப்படை விளங்கினா கேள்வி லேசி பிள்ளைகள். முதலாவது பாருங்க. எல்லா வினாக்களுக்கும் விடையளி 68 புள்ளிகளை பெற்றார். அப்ப எல்லா வினாக்களுக்கும் விடையளி இருந்தா அவரு இந்த சேப்லாம் பெற்றிருப்பாரு. எக்ஸ் தர 2 சய அவர் விடையளின சரியாக விடையளின வினாக்களை எக்ஸ் வச்சுக்கிட்டேன்டா 2x அதாவது எக்ஸ் தர 2 மைனஸ் 50 சய எக்ஸ் 2/3. அதாவது விடையளிக்க இந்த விட பிழையாக அளிச்சது 2/3. அவை மொத்தம் அவர் புள்ளி இப்ப 68. அப்படின்டா இந்த எக்ஸ் எத்தனை என்பது தான் பிள்ளைகள் கேள்வி. ஆக இதை இலகுவாக தீர்க்கலாம். உங்களுக்கு தெரியும். அதாவது இதை பாருங்க. 2x மைனஸ் இது 2/3 என்ன? 2/3 ஒன்று அடைப்பு நிற்கலாம். அப்போ அடைப்பு நிற்குனா என்ன? 2/3 இதோட பெருக்குப்பட்டா 100/3 100/3. அதே மாதிரி மைனஸ் மைனஸ் இந்த மைனஸும் பிளஸ் ஆகும். இந்த 2/3 தெரிஞ்சா 2/3 எக்ஸ் சமன் 68 புள்ளி. அப்போ இந்த 3 அங்கால போகும். இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி வரும்? இந்த 2x பிளஸ் 2/3x இங்கால வரும். இனி மெட்ஸ் தான். அங்கால 68 பிளஸ் 100/3 சரியா? அப்போ பாருங்க. இந்த 2x இங்கே போனால் RX. பொதுவாக நான் 3 எடுத்தேன்டா RX இங்கால 2x அப்போ 8x ஆக மாறி. அங்கால பாருங்க. இந்த 3 இங்கே போகும். 68 3ஓட பெருக்குப்படும். 8×3 24 2 மிச்சம் 6×3 18 அவ 204 ஆக மாறிடும். பிளஸ் 100 100/3. அவ இந்த 3 வெட்டுப்பாற்றும் 8x என்னென்று வரும்?
சாரி 8x மவுஸில் எழுதுறது கொஞ்சம் போட்டில் எழுதலாம் பார்த்தேன். ஆனால் போட்டில் கொஞ்சம் கிடைக்கல இன்றைக்கு. அதனால் நான் அவசரமாக நான் மவுஸில் போடுறேன். பிரச்சனை இல்லை. 304. அவை இது என்ன 304 வரும் என்ன? இது ரெண்டும் கூட்டினா கணிதம், அடிப்படை கணிதம். அவை எக்ஸ் என்பது 304 8ஆல் பிரிக்கிறது. 304 8ஆல் பிரிக்கிறது. 304 8ஆல் பிரிச்சிங்கண்டா 8 3 24 6 மிச்சம் 64 8 8 64 38. அப்போ எக்ஸ்ன்னு சொல்றது நாம சரியாக விடை அளிச்சது. ஆக இதுக்கு விட என்ன 38. அடுத்தது 64 என்றால் ஆகவே திருப்பி 64னா பிழையாக செய்தது. அப்ப திருப்பி என்ன செய்வீங்க? இது 64க்கு சமப்படுத்துவீங்க. 64க்கு சமப்படுத்தி இதே வழியில செஞ்சு எடுத்து நீங்க எக்ஸ் எடுப்பீங்க. எக்ஸ் எடுத்தீங்கன்னா நமக்கு வேலை பிழையானது. அப்ப 50 சை எக்ஸ் தான் இன்னைக்கு வேணும். அப்ப 50ல இருந்து வாரத்தை கழிச்சு விட்டீங்கன்னா இதுக்கு விட வரும். பிள்ளைங்கடா. சரி, அடுத்தது அடுத்தது 32 வினாக்களுக்கு விடையளித்து 58 புள்ளிகளை பெற்றால் விடையளிக்காத வினாக்கள் எத்தனை? விடையளிக்காத வினாக்கள் எத்தனை? சரி, உங்களுக்கு தெரியும் பிள்ளை, 32 வினாக்களுக்கு தான் விடை அளிச்சிருக்காரு. இந்தா 58 புள்ளிகளை பெற்றார். சரி, அவர் எல்லா 32ல எல்லாத்துக்கும் விடை அளிச்சிட்டாருண்டா. விடையளிக்காத வினா என்ன? மிச்சம் 50ல இருந்து 32 போனா நாளைக்கு எனக்கு இந்த இந்த கேள்வியில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒன்று பிழையாக விடையளித்த வினா அல்லது சரியாக விடையளித்த வினாண்டா வரும். ஏன்னா விடையளிக்காத வினா 32க்கு விடையளித்தால் வினாக்களுக்கு விடையளிச்சிட்டாரு என்றால் அவர் 18க்கு விடையளிக்கல. 18க்கு விடையளிக்கலன்னு அளித்தோம். ஆகவே அதை நாம புள்ளிகள்ல காண தேவையில்ல. இந்த வினா எப்படி வந்திருக்கணும்? 32 வினாக்களுக்கு சரியாக விடையளித்து 58 புள்ளிகளை பெற்றால் விடையளிக்காத வினாண்டு வரலாம். அப்ப நாம விடை அளித்த வினா தெரியும், 32 வினா பிழையாக விடையளித்த வினாவையும் காணலாம். ஆகவே இது ரெண்டையும் கூட்டி 50ல இருந்து கழிச்சா அந்த வினா வரும். ஆகவே அவ்வாறான கேள்வியாகத்தான் இது இருக்குமே ஒழிய இவ்வாறான நேரடி கேள்விக்கு இந்த மார்க்ஸ் கூட தர தேவையில்லை. ஏன்? நமக்கு தெரியும் 32 விடையளிச்சிட்டாருன்னா மிச்சம் 18க்கும் விடையளிக்கலன்னு தெரியும். அப்ப இதே என்ன ஒரு கேள்வியாக கேட்கணும். ஆகவே இந்த கேள்விக்கு அதாக அமையும். அடுத்து பிழையாக விடையளித்த வினாக்களிலும் 3 மடங்கு வினாக்களுக்கு சரியாக விடையளிச்சா. அப்ப பிழையாக விடையளித்த வினாவை ஏன்னு வச்சுக்கிட்டோம்டா சரியாக விடையளிச்சது 3. பிழையாக விடையளிச்சது ஏண்டா சரியாக விடையளிச்சது 3 மடங்கு 3. 3 மடங்கு வினாக்களுக்கு சரியாக விடையளித்து 64 புள்ளிகளை பெற்றார். அப்படின்ற என்ன அர்த்தம்? 3 இப்ப 3 சரியாக விடையளிச்சிட்டாரு, இதுக்கு 2 சய ஏ பிழையாக விடையளிச்சிருக்காரு, இதுக்கு 2 இங்கில் 3. அப்ப இங்க 64 புள்ளிகளை பெறார். ஆகவே இது ஈஸி. என்ன 2 6 3 போமசி எடுத்தாண்டா 18A மைனஸ் 2A. இந்த 3 அங்கு கொண்டே பெருக்கப்படும். நான் கணிதத்தை நான் ஃபுல்லா செல்லல பிள்ளைகள். இந்த 3 அங்கு கொண்டே பெருக்கப்படும். ஆகவே 6A சமன் 64 தரம் 3. 64 தரம் 3. ஆகவே இந்த 6ஆல் என்ன செய்யலாம்டா, 6ஆல் இந்த 3 சுருக்குனா ஒரு முறை 2 முறை. சரி, இது ஒரு முறை, இது 32 வரும். அப்ப ஏ 32டா, ஏ 32டா. கேள்வி என்ன? விடை அளிக்காதது. விடை அளிக்காததானே ஏ. ஆகவே 32க்கு அவர் விடை அளிக்கல். 2 வினாக்களுக்கு விடை எழுதாது புள்ளி எதுவும் பெறவில்லையாயின் பிழையாக விடை அளித்த வினாக்கள். சரி, 2 வினாக்களுக்கு விடை அளிக்காட்டி நம்ம சமன்பாட்டில் எக்ஸ் தர 2 என்ன, அதாவது எக்ஸ் தர 2 மைனஸ் 2 வினாக்களுக்கு விடை அளிக்காட்டி 48 மைனஸ் எக்ஸ். 48 மைனஸ் எக்ஸ் 2க்கு எடுக்காட்டி மொத்தம் 48க்கு தான் விடை அளிச்சிருக்காரு. ஆகவே விடை அளிக்காது 48 மைனஸ் எக்ஸ் தர இதுக்கு என்ன 2 இங்கில் 3 புள்ளியை கழிச்சிருப்பாங்க ஒவ்வொன்றும். இது என்னையாம்டா 0ஆம். ஆக இந்த சமன்பாட்டில் கேள்வி என்ன? நமக்கு பிள்ளையாக விடையளித்தது. பிள்ளையாக விடையளித்தது இந்த 48 சை எக்ஸ் தான் எவ்வளோ ஒன்று கேள்வி. ஆக இந்த சமன்பாட்டை தீர்த்து விடையெடுக்க. சரி பிள்ளைய, இந்த வினாவுக்கு நான் அவசரமாக விடையெடுக்கணும் என்ற அடிப்படையில் நான் சாராம்சத்தை மட்டும் தான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இது தெளிவாக இன்னும் விளங்கப்படுத்தணும் என்ற அடிப்படை இருந்தால் செல்லுங்க, அது நம்ம போட்டில் செஞ்சு இன்னும் ஒரு வீடியோவாக பதிவிடுவோம். சரி பிள்ளைகள், அப்போ இதோட நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.